வணக்கம். நான் டாக்டர் ஆர்த்தி கௌதம், ஹோமியோபதி மருத்துவரா கோயம்புத்தூர்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட கத்தியின்றி ரத்தமின்றி சீரீஸ்ல நம்ம அப்பெண்டிசைட்டிஸ் மற்றும் சிறுநீரக கற்களுக்கு அடுத்தபடியா நம்ம பேச போகிற தலைப்பு பித்தப்பை கற்கள் பற்றியது. பைல் என்கிற ஃப்ளூயிட் கல்லீரலால் உற்பத்தி செய்யப்பட்டு கால் பிளாடரில் சேமிக்கப்படும் ஒரு திரவம் ஆகும். அதோட முக்கியமான வேலை என்னன்னா கொழுப்புகளை செரிமானம் செய்வதே ஆகும். அடுத்ததா பித்தப்பை கற்கள் உருவாவதற்கான காரணங்களை பார்ப்போம். பெரும்பாலும் பித்தப்பையில் உருவாகும் கற்கள் கொலஸ்ட்ரால் கற்களாகத்தான் இருக்கும். ஆனா நம்ம சாப்பிடுற கொழுப்பு அதிகப்படியா இருந்தா பித்தப்பை கல் வரும்ன்றது உண்மைனாலும் அதற்கு மற்ற முக்கியமான காரணங்களும் இருக்கு. பெண்களுக்கு ஆண்களை விட பித்தப்பை கல் உருவாவதற்கு வாய்ப்பு அதிகம். ஹோமியோபதியில் இதற்கு தீர்வு உண்டா? கட்டாயமா. பெரும்பாலான கால் ஸ்டோன்ஸை ஹோமியோபதியில் மெடிசன்ஸ், பரிந்துரைக்கப்படும் டயட் மற்றும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமா குணப்படுத்தலாம். இதற்கான சான்று நான் ஒரு கேஸ் பிரசன்ட் பண்ண விரும்புறேன். ஒரு நாள் சாயங்காலம் 55 வயசு மதிக்கத்தக்க ஒருவர் வலது பக்கம் விலா எலும்புக்கு கீழே வலியோடும் வாந்தி மற்றும் தலை சுற்றலோடும் வந்தார். ஸ்கேனுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல 2 mobile calculi presently measuring 8 into 3.2 mm and 5 into 4.7 mm ன்னு மென்ஷன் ஆகியிருக்கு. செகண்ட் ஸ்கேன்ல gallbladder calculi seen in earlier scan cannot be identified in present scan ன்னு மென்ஷன் ஆகியிருக்கு. கால் ஸ்டோன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெக்கரன்ஸ்ன்றது தான் பெரிய பிரச்சனை. ஹோமியோபதியில் அந்த வாய்ப்பு மிக குறைவு. அனைவரும் நல்ல அறத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இன்புற்று வாழ எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.